நாகப்பட்டினத்தில் பிரச்சாரத்தில் உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க சார்? திமுக தாக்கி பேசியிருப்பார். வேறு என்ன பேசிட்டு போகிறாரு? சரி, சினிமாக்காரருக்கு ஒரு இது சொல்கிறீங்களே, இன்றைக்கி உங்களுக்கு புனித நாளுங்கிற அளவுக்கு சினிமாக்காரர் மேலே நீங்கள் உங்களுக்கு இருக்கிற மயக்கத்தை காட்டுது. இதெல்லாம் இப்படி பண்ணுறதுனால தாங்க அமித்ஷாவை நீங்கள் மிஸ்கைட் பண்ணுறீங்க. ஆமாம், பாஜக கூட்டத்துக்கு இந்த அமித்ஷா அண்ட் கோவுக்கு தமிழ்நாடுங்கிறதே சினிமாக்காரன் பின்னாடி போகிற ஒரு கூட்டம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணதுனால தான் அவங்க கட்சி ஆரம்பித்த உடனே, பாஜக ஆரம்பித்த இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார வந்த உடனே இந்த காலாவதியான நமிதா போல இந்த முன்னாள் நடிகைகள் கேபி சுந்தராபால் அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க இருந்து வெளி வரல. அதனால தான் இன்றைக்கி விஜய்ங்கிற ஒரு ஆளை தூக்கி விட்டுக்கிட்டு பின்னணியில் நின்றுக்கிட்டு ஏக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன தமிழ்நாடு அதிர்ந்துருச்சா? இப்போ நாகப்பட்டினம் அதிர்ந்துருச்சா? அப்படியே பெரிய கூட்டத்தை கூட்டியிருப்பார், நல்ல கூட்டம் இருக்கும், திமுக ஒழிக்கேன்னு இருப்பார். வேறு என்ன சொன்னார்? வேறு என்னத்தை இருக்க போகுது? நம்ம முன்னாடியே சொல்லிடலாம். ஒரு கூட்டத்தை பார்த்தா அவர் என்ன பேச போகிறாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. வேறு ஒன்று, என்னுடைய பரம விரோதி, என்னுடைய கொள்கை எதிரி அவங்க, என்னுடைய இதோடைய எதிரி இவங்க, நீ நாசமாக போகணும், நீ நாசமாக போகணும், நீ நாசமாக போகணும், இவ்வளோ சொல்லிட்டு போயிருப்பார்.